பிரைஸ் லார்ட் எவ்ரிவான். நான் என் பேர் திவ்யா ஸ்மித், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற ஒரு ஆசையோடு இருந்துட்டு இருந்த டைமில் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட் ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஆட் பார்த்து அப்ளை பண்ணிட்டேன். அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9 to 3 o'clock. அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு தான் வந்துட்டு பாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பைபிள் காலேஜ் அப்ளை பண்ணும்போது இருந்த தைரியம், அவங்க பேசும்போது எனக்கு ஒரு சில பதட்டமெல்லாம் வந்துச்சு. அவங்க வந்துட்டு பயப்படாதீங்க சிஸ்டர், எக்ஸாமெல்லாம் ஒன்றும் இருக்காது, கிளாஸ் எடுப்பாங்க, எக்ஸாம் இருக்காது அப்படிங்கும்போது ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, எக்ஸாம் இருக்காது, நம்ம கிளாஸ் எடுப்பாங்க, நம்ம அதை படிச்சுக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கிங் டைமு 12 hours மாறிடுச்சு. அப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு, எப்படி நம்ம இப்போ மார்னிங் 9 to ஈவினிங் 9 ஆயிரும் வீட்டுக்கு வரும்போது, அப்புறம் எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்னு ஒரு தயக்கத்தோடையே இருந்தேன். படிக்க முடியுமா அப்படிங்கும்போது சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, 3 years தானே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படினாலும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருந்தேன். அப்புறம் அப்ளை பண்ணும்போது டவுட்டு நிறையா இருந்துச்சு. இது வந்துட்டு உண்மையான காலேஜாக இருக்குமா என்ன ஏதுங்கெல்லாம் நிறைய டவுட்டு இருந்துச்சு. சரி என்னமோ ஒன்று ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்தது இந்த காலேஜ் தான். அப்போது அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்களோ அதே போல் எடுத்தார். ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை மறுபடியும் சொல்லி நல்லா தெளிவாக புரிய வைக்கும்போது தான் வந்துட்டு ஒரு தைரியமே வந்துச்சு. ஓ, நம்ம வந்து கரெக்டான ஒரு காலேஜுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது போக அப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் அப்புறம் அந்த சட்டம் பற்றியெல்லாம் எடுக்கும்போது இந்த பைபிளில் சட்டன்றது இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் கடைசியில் அந்த கிருபாசனம், அந்த பெட்டி, அதெல்லாம் வந்து ரொம்பவுமே எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம இதில் ஜாயின் பண்ணலைன்னா நம்ம நிறையா விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. உண்மையாலுமே வந்துட்டு ஐயா சொல்லுவார், இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உபதேசம் சொல்கிறீங்க அப்படின்னா அது பைபிளில் அந்த வசனம் இருந்து அதை சொன்னீங்கன்னா தான் அது வந்து உபதேசம், இல்லைன்னா அது உங்களுடைய சொந்த கருத்து அப்படின்ற வார்த்தையில் சொன்னார். அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு தூங்கிட்டு இருந்தவங்கள தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு தவறான கருத்துக்களை தான் இருந்திருக்கும் போல், இதுதான் வந்து உண்மையான ஒரு தெளிவான ஒரு கருத்து அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இதையும் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். Praise the Lord.